வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், விஜி பொட்டிக் 10வது நாள் டிசைன் ப்ளவுஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்த டிசைன் பாட் நெக்கு அடித்து திருப்பி தான் தைக்க போகிறோம். இது நம்ம கேன்வாஷ் வச்சுன்னு தைக்கலாம். இப்போது நம்ம பிகினர்லேருந்து நம்ம தைக்கிறோன்றதுனால பிகினராக இருக்கிறாங்க அவங்களுமே நமக்கு புரிஞ்சுக்கணுன்றதுனால நான் ரொம்ப ஹெவியாலாம் உங்களுக்கு சொல்லித்தரல, ரொம்பவும் சிம்பிளாக இருக்கிற மாதிரியே தான் சொல்லித்தரேன். இது நீங்கள் எல்லாமே கற்றுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கேன்வாஷ் வாங்கி வச்சுக்குவாங்க. நமக்கு 1 மீட்டர் 2 மீட்டர்லாம் வாங்காதீங்க. ஏன்னா நமக்கு டிசைன் ப்ளவுஸு அதிகமாக நம்ம தைக்கிறோன்னும் போது அப்படியே ஒரு ரோலாகவே இப்படி விற்கிது. அது 150 ரூபா 200 தான் இருக்குது. அப்படியே அது மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுக்கிட்டிங்கனாக்கா நீங்கள் திட்டமாக உங்களுடைய நெக்கு உயரம் என்னன்னு பார்த்து அதனுடைய அகலம் என்னன்னு பார்த்து அழகாக நம்ம சாப்பீஸில் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையானதை மட்டும் கட் பண்ணி எடுத்து தைக்கலாம். அப்படி தைக்கும்போது நெக்கு நல்லா ஃபினிஷிங் நல்லா வரும். இப்பயும் வரும், இருந்தாலும் இன்னும் பார்க்கும்போது நல்லா அழகாக இருக்கும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ நாம் தைக்கிறதுலே பார்த்தீங்களா, நான் கேன்வாஷ் வைக்காமல் தான் தைச்சிருக்கேன். பார்த்தீங்களே நல்லா தானே வந்திருக்கு. இருந்தாலும் இன்னும் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் நல்லா பழகிட்டிங்கனாக்கா அதுக்கப்புறம் நீங்கள் அது போல் வாங்கி வச்சு தைக்க கற்றுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நெக்கை நம்ம தைச்சி அடித்து திருப்பி எடுத்து அமுக்கு தையல் போட்டு சுற்றி தையல் போட்டு எடுத்துக்கிறோம். இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை பார்த்துருக்குறீங்க, நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்ட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணால் தானே நான் இன்னும் நிறையா வீடியோ எடுத்து போட ஆரம்பிப்பேன். நீங்கள் எதுவுமே நிறைய பேர் பார்க்குறீங்க, ரெஸ்பான்சிபிள் ஒரு சில பேர் பண்ண மாட்டேறீங்க. நிறைய பேர் பண்ணுறாங்க, ஆனால் கமெண்டில் பண்ணுறாங்க. இப்போ எப்படின்னா, நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுல தான் எனக்கு இன்னும் நம்ம வீடியோவை பார்த்துட்டு நிறைய வியூவர்ஸ் நம்மக்கிட்ட டிசைன் பார்க்குறாங்க, அதை விரும்புகிறாங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போடணும் அப்படின்னு தெரியும். இப்போ நம்ம வீடியோவை பார்த்துட்டு ஒரு வியூவர்ஸ் எனக்கு இது பண்ணியிருந்தாங்க, கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஃபுல் கட்டிங் வீடியோவும் ஸ்டிச்சிங் வீடியோவும் போடுங்க அப்படின்ட்டு. அதுக்கோசரம் தான் அவங்களுக்கு ஒரு சாதா ப்ளவுஸு கட்டிங் வீடியோ போட்டிருக்கேன். ஸ்டிச்சிங் வீடியோ நான் கூடிய சீக்கிரத்தில் நான் போடுறேன். அது மாதிரி நீங்கள் கேட்கும்போது தான் நம்ம அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் வீடியோ உங்களுக்கு எடுத்து போடுவேன். அதுக்கு தான் உங்கள்கிட்ட நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ இந்த டிசைன் பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இன்னும் டிசைன்ஸ்லாம் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்குமே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நான் உங்களுடைய பதிலுக்கோசம் காத்துட்ருக்குறேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணோம், சேரீலேருந்து நான் ஒரு 7-8 சென்டிமீட்டர் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அகலம் நீட்டு அப்படியே அதுக்கு நேராகவே இப்படி பிடிச்சி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு, இப்போ நான் சொன்னேன்ல அந்த சம்சா மாடலில் தைக்கிறதுக்கு, அதில் நான் 2 இன்ச்சு அளவுக்கு 2 இதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 2 இன்ச்சு 2 இன்ச்சு 2 இதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது 1.25 இன்ச்சு அளவில் 2 லென்த்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை கட் பண்ணி முக்கோண ஷேப்பில் தைச்சிக்கிட்டேன். இது 2 லென்த்து எடுத்து பார்த்தீங்களா, 2த்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற போல் வச்சு நம்ம நாட்டை திருப்பி எடுப்போம் இல்லையா, அதை விட கொஞ்சம் பெருசாக வச்சு நமக்கு எப்படின்னா ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு உள்ளே இருக்கிற மாதிரி வச்சு நாட்டு திருப்புறோம் பார்த்தீங்களா, அந்த குச்சி வச்சு நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். திருப்பி எடுத்துகிட்டு தான் அந்த டிசைன் நம்ம தைக்க போகிறோம். ஆனால் இதை எப்படி பண்ணலான்னா, நம்ம அந்த டிசைன் பண்ணுறதுக்கு ஒரு 1.25 இன்ச்சு 1 இன்ச்சு அளவுக்கு ஒவ்வொரு பீஸையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் அப்படி பண்ணலை. எனக்கு ஏன் நான் அப்படி பண்ணலை அப்படின்னா, எனக்கு பீசஸ் பத்தாத போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அதில் எக்ஸஸாகவும் வரும். அப்போ நம்ம கட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். நான் என்ன பண்ணிட்டேன், மார்க்கிங் பண்ணிவிட்டு அப்படியே வச்சு தைக்கிறேன் பாருங்கள். ஆனால் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ அது மாதிரி கூட செஞ்சுக்கோங்க. 1.25 அதாவது 1 மீட்ரு ஒரு இன்ச்சு அளவுக்கு வச்சு கூட நீங்கள் எல்லாத்தையுமே பீசஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அப்படியே 2ஆக மடிச்சிடுங்க. மடிச்சுட்டு அந்த மடித்து பிசுறு பக்கம் உள் பக்கம் இருக்கிற போல் வச்சு தைச்சி இப்படியே நான் ரோலிங்காகவே அப்படியே தைச்சிட்டு வந்துட்டேன். நான் பாருங்கள், 2ஆக மடித்து வச்சு இதில் இந்த கேப்பில் நம்ம நாட்கயிறு வச்சு தைக்க போகிறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இது எப்படின்னா 3/4 இன்ச்சு அளவுக்கு நமக்கு தைச்சி எடுத்துக்குவோம். ஃபுல்லாகவே நம்ம அந்த அளவுக்கு தான் நம்ம மார்க்கிங்கும் பண்ணியிருக்கோம். அந்த மார்க்கிங்லேயே வச்சு அப்படியே ஃபுல்லாகவே தைச்சி எடுத்துகிட்டு, நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, அந்த சம்சா மாடலே மடித்து வச்சு தைச்சான்னுட்டு, அதை ஃபுல்லாகவே தைச்சி எடுத்துக்கலாம். அதாவது இதை நம்ம தைச்சதுக்கு உடனேவே நம்ம பிசுறு அதிகமாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அதை கட் பண்ணிடணும். அப்படியே நம்ம வச்சு தைக்கக்கூடாது. பிசுறு அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு லேஸ் வச்சு தைக்கும்போது அப்போ அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால்
இது மாதிரி நம்ம வச்சு தைக்கிறோம் பார்த்தியா, இதுலேயுமே பிசுறு கொஞ்சம் எக்ஸஸாக தான் இருக்கும். அதெல்லாம் தைச்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாடல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப இந்த 2 நாளாக கொஞ்சம் ஹெவி டிசைன் ஒர்க்கு தான் போட்டுட்ருக்கேன். ஏன்னா இது வந்து உங்களுக்கு நான் எப்பயுமே வீடியோ எடுத்து போடுறது நான் வந்து வேஸ்ட்டாக, அதாவது அதுக்குன்னு தனியாக கிளாத்து வாங்கி வச்சுருக்கேன். அதுலேருந்து தான் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன். ஆனால் இப்போது 2 நாளாக தைக்கிறது வந்து நமக்கு தைக்க வந்தது. அப்போ அவங்க வந்து இது மாதிரி டிசைன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. அப்போது சரி ஓகே, இதை நம்ம தைக்கிறோன்னும் போது இதுவுமே நம்மளுடைய கிளாஸுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை எடுத்து போட்டிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே புரிகிற மாதிரி தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஒன்றும் உங்களுக்கு நான் வீடியோ போடலை. ரொம்பவும் ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் வச்சு போட்டிருக்கேன். இப்போ நம்ம அந்த பீஸ் வச்சு தைக்கிறோம் பார்த்திங்களா, அதை வந்து நம்ம எதில் தைக்கிறோன்னா, நம்ம வச்சு தைச்சி கட் பண்ணி அந்த லெவலுக்கு வச்சுருக்கோம்ல, அது மேலே வச்சு தைக்கணும். அப்போ தான் இந்த ஒரு பிசுறு மட்டும் நம்ம கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா கீழே உள்ள பிசுறையும் சேர்த்து கவர் பண்ணுற மாதிரி ஆகிடும். கேப்பை நவுத்தி விட்டு வைக்காதீங்க. அந்த பீஸ் மேலே வச்சு தைக்கும்போது நமக்கு ஒரே ஒரு பிசுறை மட்டும் நம்ம அழகாக அதை கட் பண்ணிவிட்டு அது மேலே லேஸ் வச்சு தைக்கும்போது ஒரு பிசுறு தானே, அப்போ அது நமக்கு நல்லாவே கவர் ஆகிடும். அதனால் நீங்கள் இது மாதிரி வச்சு தைங்க. இல்லைன்னா அப்புறம் பெருசான அதாவது அரைஞ்சி அளவுக்கு இல்லாமல் இன்னும் பெருசாக இருக்கிற மாதிரி லேஸாக பார்த்து நீங்கள் வாங்குகிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் இது மாதிரி வந்து வாங்கிக்கோங்க. இது மாதிரி வந்து செஞ்சுக்கிட்டிங்கன்னா அரைஞ்சி அளவுக்கு உள்ள லேஸே கரெக்டாக தான் இருக்கும். ஃபுல்லாக நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். தைச்சி எடுத்துகிட்டு இது காப்பர் கலர் பார்ட்ரு. அப்போது நம்ம எப்போவுமே தைக்கும்போது என்ன பண்ணணும்னா, காப்பர் கலருக்கு ஏற்ற மாதிரி நூலை மாற்றிட்டு தையல் வந்து ரொம்ப பொடியாக வச்சு தைச்சிக்கணும். இதில் பொடியாக வச்சு தைக்கும்போது தான் எப்பயுமே டிசைன்ஸ்க்கு மட்டும் லேஸ் வைக்கிறோன்னா பொடி தையலாக போட்டுக்கணும். அப்போ தான் வந்து அது பிரிஞ்சு வராது. இல்லைன்னா பிரிஞ்சு வந்துடும். அப்புறம் நம்ம டிசைன்ஸ் பண்ணதே அப்புறம் வேஸ்ட் ஆகிடும். அதனால் இது மாதிரி டிசைன்லாம் நம்ம பண்ணுறோன்னா ரொம்ப பொடி தையலாக 2 நான் எப்பயுமே 2 தான் வச்சுப்பேன் அந்த மாதிரி லேஸ் வைக்கிறதெல்லாம். நீங்களுமே அதுபோல் தைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். அப்படியே பக்கத்தில் இன்னொரு தையலும் போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் செய்யும்போது இங்கே நம்ம தைக்க வரும்போது நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் இதனுடைய ப்ராசஸிங் வந்து கொஞ்சம் லென்த்தியாக தான் போகும். ஃபஸ்ட்டு நம்ம அந்த டிசைன்ஸ் வச்சு ரெடி பண்ணி எடுத்துக்கணும். சேரீ கலரில் அதை ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம நாட்கயிறு திருப்பி எடுத்து அதையுமே நீங்கள் ரெடி பண்ணி கையில் வச்சுக்கோங்க. ஒரு 1.25 இன்ச் அளவுக்கு கட் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நெக் பேட்டர்னில் வந்து தைச்சி திருப்பி எடுத்து தைச்சிட்டு சாப்பீஸில் மார்க்கிங் பண்ணிவிட்டு ஒரு 1 இன்ச் அளவுக்கு இல்லை 3/4 இன்ச் அளவுக்கு சுற்றி அழகாக மார்க்கிங் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் தைக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது ரொம்ப ஈஸியான ப்ராசஸிங் தான். நீங்கள் எல்லாத்தையுமே ஒன்றா வச்சு பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ நம்ம பின் எடுத்து நாட்கயிறில் வச்சு அப்படியே நீட்டுக்கு எடுத்துன்னு வந்துடலாம். அப்படியே அது உள்ளே விட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்துடலாம். நீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாலுமே இந்த நெக்கில் சென்ட்ரு எதுன்னு பார்த்து அந்த சென்டரில் வந்து மார்க்கிங் பண்ணிவிட்டு சென்டரில் தான் நம்ம இதில் அந்த நாட்கயிறு சுருக்கு மாதிரி போட்டு நம்ம விட போகிறோம். நல்லா இருந்தது அந்த டிசைனு. அவுட்புட் ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. நீங்களுமே இந்தமாரி டிசைனை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியான டிசைன் தான். கஷ்டமாக இருக்கும்னு என்றைக்குமே நினைக்காதீங்க. ஈஸியான டிசைன் தான். ட்ரை பண்ணால் தான் உங்களுக்கு அது ஈஸியாக கஷ்டமான்றது தெரியும். நம்ம பார்க்கும்போதே இது ரொம்ப ஹெவி டிசைனு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. நம்மளாலே முடியும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி நம்ம தைச்சி பார்க்கணும். இது வந்து நம்ம நெக் பேட்டர்ன்லாம் ஒன்றும் போட்டு தைக்க போகிறது கிடையாது. நார்மலாக நம்ம நெக்கு எப்படி தைக்கிறோமோ அதே போல் தான். எக்ஸ்ட்ரா இந்த டிசைன்ஸை மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம், அவ்வளோதான். இது வந்து நம்ம சேரீலேருந்து கட் பண்ணணும்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் வந்து பார்ட்ரு கிளாத் இது. அதில் வந்து என்ன பண்ணிட்டேன், நாட்டுக்கு வந்து அது கீழே தொங்குறதுக்கு அந்த துணியை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு அந்த கீழே தொங்குறதுக்கு வச்சு தைச்சிட்டேன். நல்லா சூப்பராக இருந்துச்சு. டிசைன் பார்க்குறதுக்கே அழகாக இருந்துச்சு. இப்போ அது நீட்டாக நம்ம விட்டுருந்தோம்ல, 2 கட் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றிலையும் வச்சு தைச்சி எடுத்துக்கலாம். தைச்சிட்டு திருப்பி எடுத்துக்கலாம். இது மாதிரி நீங்களும் தைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு வந்து ரவுண்ட் நெக்கிலே இன்னொரு டிஃப்ரெண்ட்டான நெக்கு தான். நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஈஸியாகவே புரியும் அந்த நெக்கு. ஆனால் பார்க்குறதுக்கு நல்ல கிராண்டாக இருக்கும். அது மாதிரியே இருக்கும். பார்க்க கிராண்டாக இருக்கும். நமக்கு தைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் அதையுமே தைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு நான் அந்த வீடியோவை போடுறேன் உங்களுக்கு.
அதே போல் இதனுடைய ப்ளவுஸ்க்கு கைக்கு வந்து பஃப் கை கேட்டிருந்தாங்க. ஷார்ட் ஸ்லீவ்லேயே வந்து பஃப் கை கேட்டிருந்தாங்க. இதனுடைய வீடியோ ரொம்ப லென்த்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் வீடியோ எடுத்து தான் வச்சுருக்கேன். ஆனால் வந்து நான் அதை இது கூட நான் ஜாயின் பண்ணல. அதை தனியாக ஒரு வீடியோவாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். பார்த்திங்களா, சுருக்கு மாதிரி போட்டுட்டு இப்போது அது பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணிட்டேன்னா, அப்படியே தையல் வச்சு ஒரு ஓட்டு ஓட்டிட்டேன். தையலை வச்சு ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அது மேலே வந்து ஒரு பேட்ச் ஒர்க்கு மாதிரி ஒரு அந்த டிசைன்ஸை வச்சு தச்சு எடுத்துக்கிட்டேன். அந்த நாட்டு வருது பார்த்திங்களா, அந்த இடத்துல ஃபினிஷிங் செம்மையாக இருந்துச்சு. அதை லாஸ்ட்டாக தான் அதை நான் பண்ணியிருந்தேன். அவ்வளோதான். இப்போ நம்ம பீட்ஸ் வச்சு தைக்க ஆரம்பிச்சிடலாம். பீட்ஸுமே வந்து காப்பர் கலர் பீட்ஸ் வச்சு தைச்சிட்டோம். பாருங்கள், பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா, செம்மையாக இருந்துச்சு. நானுமே இப்போ யோசித்தேன், இந்த டிசைன் தைக்கும்போதே நமக்குமே ஒரு டிசைன் இந்த மாதிரி நம்ம நெக் பேட்டர்ன் போட்டு நம்மளுமே டிசைன் ப்ளவுஸ் ஒன்று தைச்சிக்கணும் அப்படின்ட்டு நல்லா இருந்துச்சு. கஸ்டமருக்கு நிறையா தைக்கும்போது தான் எனக்கே தோணும், இது நல்லா தான் இருக்குது, பரவாயில்ல நமக்கும் ஒன்று பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணும். நல்லா செம்மையாக வந்திருந்தது டிசைன்ஸு. இது மாதிரி நீங்கள் பண்ணும்போது இன்னும் ஒரே ஒரு விஷயம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, லேஸ் வச்சு தைக்கும்போது மட்டுமே பார்த்து பொறுமையாக தைக்கணும். இல்லைனா வந்து இந்த நெக் டிசைனே சொதப்பிடும். பார்த்து செக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.